வணக்கம். திரையரங்கம் கான்க்ளேவ். இது ஒரு அமெரிக்க திரைப்படம். இந்த படத்தினுடைய இயக்குனர் எட்வர்ட் பெர்கர். இந்த படத்தை பற்றி பேசும்போது ஆரம்பத்திலே ஒன்று சொல்லிடுறேன். சமீபத்தில் ஆஸ்கார் விருது, அகாடமி விருது அறிவிக்கப்பட்டு அப்படின்ற ஒரு காரியம் நடந்துச்சுல. இதில் பெஸ்ட் அடாப்டட் ஸ்க்ரீன் பிளே அப்படின்ற விருதை இந்த திரைப்படம் ஆஸ்கார் போட்டியில் பெற்றிருக்கிறது. அதனால் ஆஸ்கார் விருது வாங்கியிருக்கக்கூடிய திரைப்படம். அதிலிருந்தே இந்த படம் எந்த அளவுக்கு சிறப்புத்தன்மை கொண்ட திரைப்படமாக இருக்கும் என்பதை நீங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள். 2016ஆம் ஆண்டில் ராபர்ட் ஹாரிஸ் எழுதிய நாவலை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் இது. ஒரு ஆழமான கதைக்கருவை இந்த திரைப்படத்திற்காக எடுத்திருக்கிறார்கள். என்ன போப்பாண்டவர் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ போப்பாண்டவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டு இறந்து விடுகிறார். படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலேயே போப்பாண்டவர் இறந்தவுடன் உலகமெங்கும் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆர்ச்சி பிஷப்ஸ் இந்த ஊருக்கு வர்றாங்க. அந்த இறுதி நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது அப்படின்றது ஒன்று. இறுதி சடங்குகளில் கலந்து கொண்டு போப்பாண்டவரை வழி அனுப்பி வைப்பது அப்படின்றது ஒன்று. மரணமடைந்த போப்பாண்டவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவது அப்படின்றது ஒன்று. அதற்கு பிறகு புதிய போப்பாண்டவரை தேர்ந்தெடுப்பது. புதிய போப்பாண்டவரை எப்படி தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படின்றதுக்குல அதுதான் இப்போ அந்த விஷயம் நமக்கு தெரியாதுல்ல. அப்பப்போ புது போப்பாண்டவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்றது மட்டும்தான் தெரியும். அதை எப்படி தேர்ந்தெடுக்கிறார்கள், எப்படி போப்பாண்டவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா. இந்த படத்தினுடைய விஷயமே அதுதான். இப்போ பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த அப்படின்றத யுனைடெட் கிங்டம், ஐக்கிய குடியரசு, அங்கேருந்து ஆர்ச் பிஷப் இங்கே வந்திருக்காரு. அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காரு, கனடாவிலேருந்து வந்திருக்காங்க, இத்தாலியிலேருந்து வந்திருக்காரு, நைஜீரியாவிலேருந்து வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் எப்படின்னா இப்போ நான் சொன்ன நபர்கள்லாம் இருக்காங்களா, இவங்களாம் போப்பாண்டவருக்கான போட்டின்னு இருக்குல்ல அதில் கலந்து கொள்பவர்கள். இன்னும் பல்வேறு நாடுகள்லேருந்து வந்திருப்பாங்க. உலகமெங்கும் இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு வரும்போது எத்தனை நாடுகள்லேருந்து வந்திருப்பாங்க. இதையெல்லாம் தாண்டி இறுதியாக போப்பாண்டவராக தேர்ந்தெடுக்கப்படுவது யார் அப்படின்ற இறுதி போட்டின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நான் சொன்ன நாடுகளைச் சேர்ந்தவர்கள் ஐக்கிய குடியரசு, அமெரிக்கா, கனடா, இத்தாலி, நைஜீரியா, இந்த நாடுகளைச் சேர்ந்தவர்கள் தான் இறுதி போட்டியில் இருப்பவர்கள். இவர்களில் யாராவது ஒருவர் போப்பாண்டவராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இந்த விஷயங்களுக்கு முன்னால் நின்று இந்த காரியத்தை செய்து கொண்டிருப்பவர் ஐக்கிய குடியரசிலிருந்து, யுனைடெட் கிங்டம்லிருந்து வந்திருக்கக்கூடிய கார்டினல் லாரன்ஸ். அவர் தான் முன்னால் இருந்து இந்த காரியங்கள் என்னென்ன நடத்தப்பட வேண்டும் அப்படின்றத கவனம் செலுத்தி பார்த்து கொண்டிருக்கிறார். சரியான நபர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், சரியில்லாத நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விடக்கூடாது அப்படின்றத விஷயம் வச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் மைன்யூட்டாக கவனித்து அப்படி வரும்போது ஒரு ஆர்ச் பிஷப் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அவருக்கு தெரிய வருது. இறந்த போப்பாண்டவர் அந்த ஆர்ச் பிஷப்பை இந்த ஊரை விட்டே நீ போயிடணும் இன்றைக்கி இரவே அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவல் இவருக்கு கிடைக்கும். இது ஒன்று. அதுக்கு பிறகு நைஜீரியா நாட்டைச் சேர்ந்த கருப்பின மக்களின் பிரதிநிதியாக வந்திருக்கக்கூடிய ஆர்ச் பிஷப், அவரை பொறுத்தளவில் அங்கு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடன், நன் அப்படின்றோம்ல, அந்த நன்னுடன் அவருக்கு ஒரு கள்ள உறவு இருக்கிறது அப்படின்றது தெரிய வரும். அப்போ அது டிஸ்குவாலிஃபைடு அப்படின்றல. அதாவது இதெல்லாம் எப்படின்னா அந்த போட்டியில் நடக்கிறதுக்கு முன்னாடியே இவங்களை பற்றி உள்ள உண்மைகள் என்ன அப்படின்றத அந்த லாரன்ஸ் கண்டுபிடித்து அந்த போட்டியிலிருந்து இவங்களெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே விலகி செல்லக்கூடிய ஒரு சூழலை உண்டாக்குகிறார். இதற்கிடையில் சிறிதும் எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்துருது. என்ன அப்படின்னா, ஆப்கானிஸ்தானிலிருந்து வரக்கூடிய ஒருத்தர் அங்கே வர்றார், ஆர்ச் பிஷப். அவர் இதுவரை போட்டியிலேயே இல்லாதவர். அவர் நியூ என்ட்ரி அப்படின்ற பேட்டர்னில் இறந்த அந்த போப்பாண்டவர் இவருக்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்கிறார். இவருக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவதற்காக அவரே விமானத்தில் பயணச்சீட்டு எடுக்க வைத்து அனுப்பி வைத்து இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். அப்போ அவருடைய ஆதரவு
மரணமடைந்த போப்பாண்டவருடைய ஆதரவு ஆப்கானிஸ்தானிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஆர்ச் பிஷப்புக்கு இருக்கிறது. அப்போ அவரும் போட்டியில் இருக்கிறார். போட்டியில் வெவ்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆர்ச் பிஷப்புகள் நிற்கிறார்கள். இறுதியில் யார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார், யாரை தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படின்றதான். டெய்லி ஓட்டிங் நடக்கும், வாக்களிப்பு. யாருமே மெஜாரிட்டி அப்படின்ற பேட்டர்னில் வரல. படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் மற்றவர்களை விட அதிகமான வாக்குகள் வாங்கி வெற்றி பெறுபவர் யார் அப்படின்னா ஆப்கானிஸ்தானிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த ஆர்ச் பிஷப் தான். அவர்தான் வெற்றி பெற்றவர் அப்படின்றது அறிவிக்கப்படுகிறது. ஆனால் அந்த வெற்றி பெற்ற மனிதருக்கு பின்னால் புதுமையான, யாருக்கும் தெரியாத சில மர்ம விஷயங்கள் மறைந்திருக்கின்றன. அந்த மர்ம விஷயங்கள் மரணமடைந்த போப்பாண்டவருக்கு நன்கு தெரியும். அந்த மர்ம விஷயங்கள் என்ன அப்படின்றது வெளியே தெரியும் போது அங்கு இருக்கக்கூடிய அனைவருமே அதிர்ச்சி அடைகின்றனர். அதே மாதிரி படத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நாமும் சிறிதும் எதிர்பாராத அந்த சம்பவங்களை பார்த்து அதிர்ச்சி அடைகிறோம். அதற்கு பிறகு உச்சக்கட்ட காட்சியில் என்ன நடக்கிறது? இதுதான் கான்க்ளேவ் படத்தினுடைய கதை கரு. கொஞ்சம் கூட விலகி போகாமல் புதிய போப்பாண்டவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி நடக்கின்றன, அந்த போட்டிகள் எப்படி நடத்தப்படுகின்றன, எப்படி பல்வேறு நாடுகளிலிருந்து வந்தவர்கள் புதிய போப்பாண்டவரை தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படின்ற இதை மட்டுமே மையமாக வைத்து இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு மனசுக்குள்ளே பட்டது என்ன அப்படின்னா, இந்த விஷயங்கள் எதுவுமே எனக்கு எப்படி தெரியாதோ அதேமாதிரி இந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்களில் கூட மேக்சிமம் யாருக்குமே தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்குதா? இப்படி தான் போப்பாண்டவரை தேர்ந்தெடுக்கிறாங்களா? போப்பாண்டவரை தேர்ந்தெடுப்பதற்கு பின்னால் இவ்வளவு விஷயங்களில் லென்ஸ் வச்சு பார்க்கக்கூடிய சம்பவங்கள்லாம் நடக்குதா? இவ்வளவு குறைபாடுகளுடன் அங்கு போட்டியில் இருப்பவர்கள் இருக்கிறார்களா? சராசரி மனிதர்களிடம் இருக்கக்கூடிய பலவீனங்கள் இவர்களுக்கும் இருக்கின்றனவா அப்படின்ற அந்த விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் ஆழமாக இந்த திரைப்படத்தில் அலசப்பட்டிருக்கின்றன. இந்த படத்தின் திரைக்கதையை மிகவும் அருமையாக பீட்டர் ஸ்ட்ராகன் அமைத்திருக்கிறார். நிக் எமர்சனுடைய படத்தொகுப்பு இந்த படத்தினுடைய கதை ஓட்டத்திற்கு மிகவும் அருமையாக பெருமை சேர்த்திருக்கிறது. ஸ்டெஃபன் ஃபாண்டைன் அவர்தான் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். பிரம்மாண்டமாக நமக்கு தெரியக்கூடிய காட்சிகளை கொண்ட இந்த திரைப்படத்தை தன்னுடைய ஒளிப்பதிவு திறமையால் அருமையான திரைப்படம் என்று பாராட்டக்கூடிய வகையில் தன்னுடைய ஒளிப்பதிவு திறமையை நன்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். படத்தினுடைய கதை கனமான கதை, ஆழமான கதை, பரபரப்பான சம்பவங்களை கொண்ட கதை, ரிஸ்கான பல விஷயங்களை கொண்ட கதை, அலசி ஆராயப்படக்கூடிய பல அழுத்தமான காட்சிகளை கொண்ட கதை, எல்லாவற்றையும் மனதில் வைத்து கொண்டு இந்த படத்தினுடைய இயக்குனர் எட்வர்ட் பெர்கர் கைதட்டி பாராட்டக்கூடிய அளவிற்கு தன்னுடைய இயக்கும் ஆற்றலை படம் முழுக்க வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த திரைப்படத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு மாறுபட்ட அனுபவமாக இருக்கும் என்பதை மட்டும் என்னால் கூற முடியும்.